Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் சிடி 3291 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், பைனரி சர்ச் ஏடி ட்ரீ அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னா என்ன? ஜஸ்ட் பைனரி ட்ரீனா என்னன்னு தெரியும். அப்போ பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னா என்னன்னா இட் இஸ் த பைனரி ட்ரீயோட டைப் தான். ஓகேவா? பைனரி ட்ரீன்றது தான் பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம பைனரி ட்ரீல ஒரு லெஃப்ட் நோட் ரைட் நோடு இருக்கணும்னு சொன்னோம். அந்த ரூட் நோடை விட என்னவா இருக்கணும் அப்படின்னா லெஃப்ட் நோட் வந்து எப்பவுமே ஸ்மாலரா இருக்கணும், ரைட் நோட் வந்து எப்பவுமே கிரேட்டர் நோடா இருக்கணும். ஓகேவா? ஒரு ரூட் நோட் இருக்குன்னா அதோட லெஃப்ட் நோடு எல்லாம் சின்னதா இருக்கணும். ஓகேவா? ஸ்மாலா இருக்கணும். ரைட் நோடு எல்லாமே லார்ஜரா இருக்கணும். இவ்வளவுதான் கண்டிஷன். இதை தான் பைனரி சர்ச் ட்ரீ ஏடிடி அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, ஃபார் எவ்ரி நோட் எக்ஸ் இன் ட்ரீ, ஒவ்வொரு நோடோடைய எந்த நோடா இருந்தாலுமே ஓகேவா அதனுடைய ஆல் கீஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே ஸ்மாலராகவும் ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து லார்ஜராகவும் இருக்கணும் அந்த மெயின் கீ வேல்யூவை விட. இதை தான் பைனரி சர்ச் ஏடிடி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இப்ப 70ன்றது ஒரு கீ, 70க்கு லெஃப்ட்ல இருக்கிறது 50, ஸோ இது வந்து சின்னதாக தான் இருக்கணும். ரைட்ல இருக்கிறது எல்லாமே பெருசா இருக்கணும். 50 விட சின்ன வேல்யூ எல்லாம் லெஃப்ட்ல இருக்கணும், 50 விட பெரிய வேல்யூ எல்லாம் ரைட்ல இருக்கணும். 30 விட சின்ன வேல்யூ எல்லாம் லெஃப்ட்ல இருக்கணும், 30 விட பெரிய வேல்யூ எல்லாம் ரைட்ல இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 90 விட சின்ன வேல்யூ வந்து லெஃப்ட்ல இருக்கணும், 90 விட பெரிய வேல்யூ வந்து ரைட்ல இருக்கணும். இப்படி ஒவ்வொரு கீ வேல்யூஸ்க்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து லெஃப்ட் ஸ்மாலராகவும் ரைட் வந்து பெருசாகவும் லார்ஜராகவும் இருந்துச்சு அப்படின்னா இதை பைனரி சர்ச் ஏடிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைனரி சர்ச் ட்ரீயோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னன்னா இதுதான். எந்த ஒரு டூப்ளிகேட் எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. லெஃப்ட் சப் ட்ரீ எல்லாமே எலமெண்ட்ஸை விட கரண்ட் நோட விட லெஸ்ஸாக இருக்கணும், ரைட் சப் ட்ரீ எல்லாமே கரண்ட் நோட விட வந்து கிரேட்டராக இருக்கணும். ஓகேவா? இது கண்டிஷன். இப்போ பைனரி சர்ச் ட்ரீயோட டிக்ளரேஷன், அதாவது ரொட்டீன் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கிரியேட் பண்ண போகிறோம்ல. ஸோ கிளாஸுக்கு நேம் வந்து பைனரி சர்ச் ட்ரீ நோடு, ஸோ பிஎஸ்டி நோடுன்னு எடுத்துக்கிறேன். டெஃப் இன்இட் செல்ஃப் கமா டேட்டா என்ன இருக்குன்னு, ஸோ செல்ஃப் டாட் டேட்டா முதல்ல டேட்டா போட்டுக்கிறோம். ஓகேவா? நார்மலாக இருக்கிறது. ஸோ லெஃப்ட் சைல்டு வந்து நன்னா இருக்கு, ரைட் சைல்டு வந்து நன்னா இருக்கு. முதல்ல நான் கிரியேட் பண்றதுக்கு. ஓகேவா? என்னெல்லாம் ஆபரேஷன்ஸ் இந்த பைனரி சர்ச் ட்ரீல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா there are 4 ஆபரேஷன், 5 ஆபரேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபைண்ட் ஆர் சர்ச் ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது, ஃபைண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ஃபைண்ட் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இன்சர்ஷன் பண்றது, டெலிஷன் பண்றது. ஓகேவா? மொத்தம் 5 ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் ஆர் சர்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா ரூட் நோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ரூட் நோட விட என்கிட்ட கொடுத்துருக்க டார்கெட் வேல்யூ வந்து சின்னதா இருக்கா பெருசா இருக்கான்னு பார்ப்பேன். சின்னதா இருந்துச்சு, டார்கெட் வேல்யூ தான் ரூட் நோட் அப்படின்னா நான் அப்படியே சர்ச் சக்சஸ்ஃபுல்னு முடிச்சிருவேன். இல்ல டார்கெட் வேல்யூவை விட ரூட் நோடு கிடையாது, டார்கெட் வேல்யூவை விட ரூட் நோடு வந்து சின்னதா, ரூட் நோட விட டார்கெட் வேல்யூ வந்து சின்னதா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சப் ட்ரீயை மட்டும் பார்த்தா போதும். அதுவே டார்கெட் கீ வந்து ரூட் நோட விட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா ரைட் சப் ட்ரீயை மட்டும் பார்த்தா போதும். இதே மாதிரி ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே போய் நான் என்னுடைய சர்ச் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவா? ஸோ இப்போ சர்ச் 25 இந்த ஒரு ட்ரீல கொடுத்துருக்காங்க. ஸோ 82ன்றது ரூட் நோடு, 25க்கு ஈக்குவல் கிடையாது. அப்போ வந்து பெருசா சின்னதான்னு பார்க்கணும். 82 விட 25 சின்னது, அப்போ லெஃப்ட் சப் ட்ரீ மட்டும் பார்த்தா போதும். அடுத்து 15 விட பெருசு, ஸோ ரைட்டு. 40 விட சின்னது, ஸோ லெஃப்ட். ஸோ 25 கிடைச்சிருச்சு, எலமெண்ட் சக்சஸ்ஃபுல். அதுவே 110ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 82 விட 110 வந்து பெருசு, ஸோ ரைட். 90 விட பெருசு, ஸோ ரைட்டு. 102 இருக்கு, 102 அடுத்து நோடே கிடையாது, நல் நோடு தான். அப்போ எனக்கு வந்து இந்த சர்ச் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு, சர்ச் வந்து கிடைக்கல. ஓகேவா? இதுக்கு அல்காரிதம் இங்க பாருங்க, டெஃப் பிஎஸ்டி ஃபைண்ட் செல்ஃப் சப்ட்ரீ, ரைட் சப்ட்ரீ வந்து எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா நன். ஓகேவா? நன்னா இருந்துச்சு அப்படின்னா, அதுவே இல்லை அப்படின்னா சப்ட்ரீயை விட சின்னதா இருக்கா டார்கெட் வேல்யூன்னு பார்க்கணும், சின்னதா இருந்தா லெஃப்ட்ல பார்க்கணும், பெருசா இருந்தா ரைட்ல பார்க்கணும். ஓகேவா? அடுத்து ஃபைண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மினிமம் வேல்யூ அப்படின்னா என்ன? இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ எங்கம்மா இருக்கும்? நம்மளுடைய லெஃப்ட் சப் ட்ரீல தான் இருக்கும். இருக்கிறதுலே கிரேட்டர் வேல்யூ வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து லெஃப்ட் சப் ட்ரீயோட லாஸ்ட் நோட்ல இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த பைனரி சர்ச் ட்ரீ the minimum element இந்த லெஃப்ட் மோஸ்ட் நோட்ல இருக்கிறது தான் நமக்கு மினிமம் எலமெண்ட். ஓகே, அதுக்கான ரொட்டீன் வந்து இங்க எழுதிருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிறதுலே ரைட் மோஸ்ட் நோட்ல இருக்கிறது தான் வந்து எனக்கு ஃபைண்ட் மேக்ஸ், அதோடைய ரொட்டீன் இங்க இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன்சர்ஷன் அப்படின்னா என்ன? இன்சர்ஷன்னா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்றது. ஒரு பைனரி சர்ச் ட்ரீயை எப்படி கிரியேட் பண்றோம், அதுல ஒரு எலமெண்ட்டையும் நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம்ன்றது தான். இதுல வந்து என்ன இது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, செட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் அப்படியே வச்சுக்கணும், அதோட
அதோடைய ஆர்டரில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் ரூட் நோடு, வேறு வழியே கிடையாது. ஓகே, என்ன பைனரி சர்ச் ட்ரீ இஸ் கன்ஸ்ட்ரக்டட் கீயோட ஆடட் ஒன் அட் அ டைம். ஒவ்வொரு வேல்யூவாக தான் நம்ம ஆட் பண்ணுவோம். டு இன்சர்ட் கீ ஒரு நோடு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு லிங்க்ல கிரியேட் பண்ணிட்டு அடுத்தடுத்து அதை கம்பேர் பண்ணி ஆட் பண்ணணும். அந்த ரூட் நோட் ஃபர்ஸ்ட் நோடா இருக்கிறது வந்து மொதல் வேல்யூவா இருக்குன்னா அதுதான் ரூட் நோடு. அடுத்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ரூட் நோடான்னு பார்த்துக்கணும். கிரேட்டர் தென் ரூட் நோட்னா ரைட்லையும், ஸ்மாலர் தென் ரூட் நோட்னா லெஃப்ட்லையும் ஆட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ எப்படி ஒரு பைனரி சர்ச் ட்ரீ போடுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஒரு லிஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 82 இருந்தா 82 தான், எனக்கு வேற வழியே கிடையாது, அதுதான் இன்சர்ட் 82. அது 82 தான் ரூட் நோடு. 15 அடுத்து இன்சர்ட் பண்ணணும். செகண்ட் வேல்யூ 15 வந்து 82 விட சின்னது, ஸோ நான் லெஃப்ட்ல போட்டுட்டேன். அடுத்து 90 வந்து 82 விட பெருசு, ஸோ ரைட். 40 வந்து 82 விட சின்னது, ஸோ லெஃப்ட். 15 விட பெருசு, ஸோ 15 ரைட்ல தான் 40 ஆட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ட்ரீயும் வந்து பைனரி சர்ச் ட்ரீயே வந்து மேட் பண்ணணும். அடுத்து 3 வந்து 82 விட சின்னது, 15ல போட்டுக்கணும். ஓகேவா, லெஃப்ட்ல போட்டு 15 விட வந்து எனக்கு 3 வந்து ரொம்ப சின்ன வேல்யூ, ஸோ அதோடைய லெஃப்ட். ஓகேவா, ஸோ எனக்கு 3 வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிருச்சு. அதே மாதிரி 83 ஆட் பண்றோம், 82 விட பெருசு, ஸோ 90 கிட்ட ரைட் சைடு, ஸோ 90 விட சின்னது, ஸோ லெஃப்ட் சைடு. 92 பார்த்தோம் அப்படின்னா 82 விட கிரேட்டர், ஸோ ரைட். 90 விட கிரேட்டர், ஸோ ரைட். ஓகேவா, இவ்வளோதான் பைனரி சர்ச் ட்ரீ இன்சர்ஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றது. அதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். நன்னா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருவோம், இல்லை அப்படின்னா கிரேட்டரா இருந்தா லெஃப்ட், ஸ்மாலரா இருந்தா லெஃப்ட்லையும், கீ வேல்யூ வந்து கிரேட்டரா இருந்தா ரைட்லையும் நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து டெலிஷன் ஆப்ரேஷன். டெலிஷன் அப்படின்னா என்ன? It is the process of to delete one of the key from the tree. ஏதோ ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீல இருந்து ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நான் யூஸ் பண்றது தான் வந்து டெலிஷன் ஆப்ரேஷன். அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வேரியஸ் டெக்னிக்ல என்னால ரிமூவ் பண்ண முடியுது. 3 cases in a binary search tree to delete an element. There are 3 cases என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு லீஃப் நோடா இருந்துச்சுன்னா டெலிட் பண்றது, இல்ல சிங்கிள் சைல்டா இருந்தா டெலிட் பண்றது, இல்ல 2 children இருந்தா டெலிட் பண்றது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் லீஃப் நோடா இருந்துச்சு அப்படின்னா the node which does not have any children, அதுக்கு மேல பிரான்ச்சஸே கிடையாதுல, அதை தானே லீஃப் நோடுன்னு சொல்லுவோம். அப்ப கடைசியா ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அதை டெலிட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா, ரிமூவ் த லீஃப் நோடு இஸ் வெரி ஈஸி பிகாஸ் லீஃப் நோடுக்கு அடுத்து எனக்கு பைனரி சர்ச் ட்ரீல வேற எந்த நோடுமே இல்லாதனால அதை நான் டெலிட் பண்றது ஈஸி. இப்போ எலமெண்ட் 23 டெலிட் பண்ணணும், 23 எனக்கு லீஃப் நோட்ல இருக்கு, இதை டெலிட் பண்ணனா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஸோ நான் ஈஸியா டெலிட் பண்ணிடுவேன். அடுத்து ஒரு சைல்டு இருக்கிறத நான் எப்படி டெலிட் பண்ணுவேன்? ஒரு சைல்டு இருக்கவங்க அப்படின்னா இப்போ 8ன்றவங்களுக்கு ஒரு சைல்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இவங்க வந்து ஒரு சைல்டு, 7ன்றவங்களுக்கு 2 சைல்டு, நீங்க இந்த இதுல ஒரு சைல்டு இருக்கவங்க 8 தான். ஓகே, இப்போ நான் அந்த ஒரு சைல்டு உள்ள 8 டெலிட் பண்ணணும்னா நான் இந்த 8 டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 6 இந்த 8 இருக்க பொசிஷனுக்கு போயிடணும். ஓகே, ஜஸ்ட் அவ்வளவுதான். இதுக்கு பேரு நம்ம ஒரு சைல்டு இருக்கவங்கள டெலிட் பண்ணிட்டோம். இதுவே 2 சைல்டு இருந்தா எப்படி டெலிட் பண்றது? டெலிட்டட் நோட் வித் 2 children. 2 children இருந்துச்சு அப்படின்னா முதல்ல ஸ்மாலரா இல்ல பெருசான்னு பார்க்கணும் நம்மளுடைய நோடு. ஸ்மால் வேல்யூவா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சப் ட்ரீ, கிரேட்டர் வேல்யூவா இருந்தா ரைட் சப் ட்ரீ. அடுத்து ஒவ்வொரு நோடையும் என்ன பண்ணணும் அப்படின்னா டெலிட் நோட விட ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா எந்த எலிமெண்ட் ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னா 7ன்ற, அதாவது 5 ரிமூவ் பண்ண போறோம். இந்த 5ன்றது தான் 2 சைல்டு இருக்கு. ஓகேவா, ஸோ 8 ஒருத்தவங்க இருக்காங்க, 7 ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ நான் 5 ரிமூவ் பண்ணணும்னா முதல்ல பாக்குறேன் மினிமம் எலிமெண்ட் இந்த லெஃப்ட் சப் ட்ரீ எதுன்னு பாக்குறேன். ஓகேவா, லெஃப்ட்ல இருக்கனால மினிமம் எலிமெண்ட் எது லெஃப்ட் சப் ட்ரீலன்னு பார்த்தேன் அப்படின்னா 7 தான். அப்ப அந்த 7 நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். யாரோட ரீப்ளேஸ் பண்ணணும்? நான் என்னுடைய அந்த டெலிட்டட் எலிமெண்டோட ரீப்ளேஸ் பண்ணணும். நான் செகண்ட் ஸ்டெப்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா லீஃப் நோட் ஆயிடுச்சு என்னோட டெலிட்டட் எலிமெண்ட், நான் அதை ரீப்ளேஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுவேன். டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணா பாருங்க 7 வந்து 16 விட சின்னது, ஸோ லெஃப்ட்ல இருக்கு. 7 விட வந்து 3 சின்னது, ஸோ லெஃப்ட்ல இருக்கு. 7 விட 8 பெருசு, ரைட் சைட்ல இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி தான் ஒரு 2 children இருக்க நோடையும் டெலிட் பண்ணணும். ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கான ரொட்டீன் வந்து இங்க கொடுத்துருக்கோம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்மா. நமக்கு பைனரி சர்ச் ட்ரீ வந்து கிரியேட் பண்றது, அதோட ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதும் ரொம்ப ஈஸி ஒன். ஸோ மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல AVL3 எப்படி போடலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.